இங்கே நீங்கள் லேட்டாக வந்தால் பின்னாடி சார் இழுக்கலாம், அங்கெல்லாம் இழுக்க முடியாது. முதல்ல வரவனுக்கு தான் சீட்டு ப்ரிஃபரன்ஸ். முன்னாடி வந்தால் நீ விரும்பின இடத்துல உட்காரலாம். லேட்டாக வந்தால் இருக்கிற இடத்துல உட்கார முடியும். சில இடத்துல ஏசி இந்த மாதிரிலாம் இல்லை, சென்ட்ரலைஸ்டு ஏசி. கரங்களை தட்டி ஆண்டர் நன்றி. சென்ட்ரலைஸ், உங்களுக்கு குளிர வைக்கக்கூடிய ஒரு இடம். கர்த்தர் உங்களுக்காகவே அவருடைய நாம மகிமைக்காக உங்களை கொண்டு அவர் கட்டி எழுப்புகிறார். கரங்களை உயர்த்தி. எத்தனை பேர் இதில் எத்தனை ஏழைகள் தெரியுமா, எத்தனை எளியவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும். கண்ணீரோடு ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அப்பா ஒரு சின்ன குறை கூட எனக்கு வைக்கல இது வரைக்கும். கைகளை உயர்த்தி ஆமென். சின்ன குறை கூட. கொடுத்தவர்களுக்கு நன்றி, கொடுக்க முயற்சி செய்கிறவனுக்கு நன்றி. உங்களால் இயன்றதை கொடுங்க. 5000 கொடுப்பேன் எத்தனை பேர், 50 கொடுக்குறவங்க எத்தனை பேர், 5 லட்சம் கொடுக்குற எத்தனை பேர். இதை நானும் போடலாம். ஆனால் என் ஜனம் நான் நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமாக கொடுக்குற ஜனம். ஏழைகள், எளியவர்கள், அவங்க சக்திக்கு அப்பாற்பட்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அவங்க கொடுக்குற ரூபாயும் கோடிக்கணக்கான மதிப்புள்ளது பரலோகத்தில். அல்லேலூயா. உங்களை யாரையும் வருத்தப்படுத்த, உங்களுடைய சக்தி என்னவோ கடன் வாங்காமல் கொடுங்க. அல்லேலூயா. அதே போல் மூப்பர் பாடகர்கள் பின்பாக இருந்து பாடகர்கள் ஒரே ஒருத்தர் தான் பேக்கப் சிங்கர், சீக்கிரம் வர்றார். மற்றது எல்லாரும் லேட்டாக வரீங்க. புதிய ஆலயத்தில் அப்படி பண்ணக்கூடாது. 8 மணிக்கு தான் அங்கே ஆராதனை. பாடுகிறவர்கள் 7:40க்கெலாம் இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. காணிக்கை எடுக்கிறவர்களும் அப்படியே தான். நம்ம இதே சிஸ்டத்தில் போக முடியாது. ஏன்னா வரும்போது அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் அங்கே கிடையாது. எல்லாம் அரேஞ்சு, உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடம். கைத்தொட்டி ஆண்டவர் நன்றி சொல். நம்முடைய பிள்ளைகள் 8 வருஷமாக பாடுபட்டு இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆண்டவர் கிருபை கொடுக்குற. அடுத்த 8 வருஷம் அவங்களெல்லாம் ஆண்டவர் தூக்கி சுமந்துட்டு போவார். இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க பாருங்கள், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அதை திரும்ப கொண்டு போய் போனீங்களே பாருங்கள். உங்களெல்லாம் கடவுள் இயேசுவின் நாமத்தின் கோடி கோடியாக அவங்கள ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கிறேன். அது மனுஷனால் செய்ய முடியாது, சாதாரண விஷயம் இல்லை. 10 மணிக்கு வர சொல்லுவாங்க, சகிப்புத்தன்மையோடு வந்தாங்க, சோர்ந்து போகாமல் இத்தனை வருஷம் செய்தாங்க. அவர்களெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்கிட்ட பொண்ணும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. ஆனால் இயேசுவின் நாமம் இருக்குது எனக்குள்ள. அந்த இயேசுவின் நாமத்தினால் அதை செயல்பட்ட ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கையை பார்க்குற நீங்கள், ஆஹா இதை செய்யாமல் விட்டுட்டேனேன்னு சொல்லி வருத்தமடைய அளவுக்கு அவங்கள ஆண்டவர் உயர்த்தணும். அல்லேலூயா. ஸோ பாடகர்கள் முன்பாக இருக்கணும், காணிக்கை எடுக்கிறவங்க முன்பாக வரணும். கடைசி நேரத்தில் வந்து காணிக்கை போய் வாங்கிட்டு உள்ளே வரக்கூடாது. காணிக்கை எடுக்கணுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் அங்கே காணிக்கை வரும். உங்கள் பேரை போட்டிருக்குன்னா நீங்கள் அதுக்காக திறப்பு நின்று ஜெபிக்கணும். பற்றாக்குறையான காணிக்கையை நான் கொடுத்து தீக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லி. அதே போல் தசமபாகம் கொடுக்காதவர்கள் நீங்களே சொல்லிடணும், நான் தசமபாகம் கொடுக்கறதில்ல, நான் காணிக்கை எடுத்தால் கர்த்தருக்கு கோவம் வரும் அப்படி நீங்களே என்ன பண்ணிடணும், தசமபாகம் போட ஆரம்பிச்சிடணும். கைகளை உயர்த்தி யார் யார் போடலையோ பார்த்து நடுநடு டைம் கொடுத்து கொடுப்பேன் உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை வஞ்சித்துறாதீங்க. தசமபாகம் பாஸ்டருடைய பாக்கெட்டுக்கு வர்றதில்லை, பாஸ்டரும் சம்பளக்காரர் தான். கையில் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். பாஸ்டர் உரிமையாளர் இல்லை, ஓனர் இல்லை, அவர் தான் ஓனர். நான் வேலைக்காரன், மூத்த வேலைக்காரன், சின்ன வேலைக்காரன் அவர் இருக்கிறார், அவ்வளோதான். நாங்கள் வேலைக்காரர்கள். இன்னும் நிறைய வேலைக்காரங்க வரப்போகிறாங்க அடுத்த வருஷம். கைதொட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பையன் வரல, ஜாஷ்வா, ஒரு நிமிஷம் பாட்டு, ஒரு பாட்டு, அசைவாடும் ஆண்டவரே நான் ஜபிச்சபடியே பாஸ்டர் ஜெபராஜ் நடத்தினார். அந்த பாடலை பாடலான்னு நினச்சா சவுண்ட் இல்லை, ஆள் இல்லை. ஒரு ஆள் இல்லைன்னு நமக்கு எவ்வளோ வேதனை இருக்குது பாருங்கள். நீங்களா உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் மெழுகுத்திரி மாதிரி. இந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா இந்த லைட் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்கும். அதுபோல் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் இல்லாத இடம் இருள் தான். ஸோ சபையில் உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அதை விட்டுடாதீங்க. கைகளை உயர்த்தி நீங்கள் வந்தால் தான் அங்கே வெளிச்சம் இருக்கும். அதில் நிரப்பப்படுங்கள், வெளியில் போய் வெளிச்சம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் நம்முடைய சபையில் அந்த எல்லா வேலையிலும் ஓரளவு முடிஞ்சிச்சு. உடன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு. எத்தனை பேர் இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க? கை உயர்த்து காண்பீங்க. பார்க்காதவங்க கை உயர்த்து காண்பீங்க. தயவுசெய்து வந்து பார்க்கணுமே. இதே நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா ஒரு 500 தடவை பார்த்துருப்பீங்கல்ல. கடவுளுடைய வீட்டை பார்க்காம இருக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். நானே தான் கேட்குறேன். கோவிச்சுக்கிட்டால் எனக்கு கவலையே கிடையாது. எந்த உரிமையிலும் நீங்கள் வராமல் இருக்கிறீங்க? உங்கள் அப்பாவுடைய வீடு இல்லை,
அப்பாவுடைய வீடுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, என் தகப்பன் வீடு, பிதாவின் வீடு. அது அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். கர்த்தர் மகிமையாக செய்து கொண்டு வருகிறார். கடைசியாக அந்த மேலே இருக்கிற ஃபால் சீலிங் எல்லாம் அடித்தாச்சு, ஒயர்லாம் போட்டாச்சு. இந்த ஒரே ஒரு சண்டே ஸ்கூல் மட்டும் ஒயரிங் பண்ணியிருக்கு, அது பண்ணணும். லைட்ஸ் அடுத்த வாரம் வாங்கணும், பஃபிங் பண்ணி பெயிண்ட் வரணும். ஏசிக்கு பணம் கட்டியாச்சு, கடவுள் கிருபையில் அது வரணும். பிறகு ஃபால் சீலிங் போட்டால் சேர்ஸ் மற்ற காரியங்களை போட்டு நம்ம 7 நாள் தொடர்ந்து ஜெபம் நடக்கும். 8வது நாள் பிரதிஷ்டை செய்வோம். கையில் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யும்போது எத்தனை ஆடு வெட்டினா எத்தனை மாடு வெட்டினான்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அதனால் பாஸ்டர் கடா வெட்டுவார், நம்ம பிரியாணி சாப்பிட்லாம்லாம் கிடையாது. மூப்பர்களாக ஒன்று சேர்ந்து பிரியாணி போடுங்க. கையை உயர்த்தி நீங்கள் கடா வெட்டுங்க. கடா நாம தான் 7 நாளும் வாங்க, அதுதான் பலி. கைகளை உயர்த்தி ஆமே. முன்னாடி நிற்க விருப்பம் இருக்கா? முன்னாடி விட்டுடுங்க. கர்த்தரால் பயன்பட வேண்டிய பாத்திரமாக இருக்க விரும்புகிறீங்களா? 7 நாட்களும் என்னோட வந்து நெல்லுங்க. உங்களுக்காக நேரம் நம்ம ஒதுக்கி வைப்போம். காலையில் 5:30 to 6:30, 10 to 11, மாலை 6:30 to 7:30. இந்த டைமில் நம்ம 7 நாளும் ஜெபம் பண்ணுவோம். அந்த டைமில் வாங்க. நாம தான் பலி. இயேசு தன்னை ஜீவ பலியாக, பிதாவுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆடு மாடு புறாக்களின் ரத்தம் இவைகள் அல்ல, தெய்வகுமாரின் ரத்தத்தினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம தான் நம்ம ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 7 நாட்கள் வந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூரணத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இன்றைக்கு அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகின்ற காரியம் என்ன? எடுத்து வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. இன்னைக்கு தலைப்பு என்ன? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. உங்களுக்கு நான் போடவே இல்லை, ஏன்னா இன்னைக்கு லைவ் போடலை. நாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. லைவ் 11:30 மணிக்கு தான் லைவ் போடுறோம். இப்போ இது லைவாக வரும். அதுக்கு ரீசன் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு நெட் பிரச்சனை இருக்கிறதுனால, அது சரியாக கோர்வையாக இல்லாதனால, அது திடீர்னு அந்த யோசனை வந்ததுனால அது செய்திருக்கிறோம். இந்த ட்ரையலாக பார்க்குறோம், எப்படி இருக்கும் தெரியல. விசுவாச போராட்டம் எனக்கு தலைப்பு. என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேர் இங்கே விசுவாசிக்கிற? கை உயர்த்தி காண்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எங்க? என் வாழ்க்கையில் அற்புதம் எங்க? என் வாழ்க்கையில் ஒரு விடியல் எங்க? என் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலையே, என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரலையே. நான் விசுவாசிப்பது பொய்யா அல்லது கர்த்தருடைய வார்த்தை மெய்யா? இதுதான் நமக்கு இருக்கிற சந்தேகம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பாய். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? யூதா 3ஆம் வசனம் சொல்லுகிறது. யூதா ஒரு நிருபத்தை எழுதுகிறார். 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். யூதா 3. பிரியமானவர்களே, எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நல்லா பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருந்தேன். அப்படி நான் இருக்கும் பொழுது, ஆயத்தமாய் இருக்கும் போது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. God literally pressured Jude to write this letter to all. கர்த்தர் யூதாவை இந்த வார்த்தைகளை எழுதும்படி அழுத்தம் கொடுத்தார். அவன் எழுத வேண்டிய காரியங்களை எழுதல. பொதுவான ரட்சிப்பை, சால்வேஷன், அதை பற்றி எழுத வந்தார் அவர். இல்லை, யூதா, நான் சொல்லுவதை எழுது.
ஏன் அதை சொன்னார் ஆண்டவர்? ஏன் விசுவாசத்துக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னார்? ஏன்னா 4வது வசனத்தை வாசிங்களேன். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த விசுவாசத்துக்கு போராட்டம் ஒன்று எழுதினார்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராட்டம், விசுவாசத்தில் நிலைத்திருக்க போராட்டம், விசுவாசத்தில் வாழ போராட்டம், விசுவாசிப்பதை பெற்றுக்கொள்ள போராட்டம், விசுவாசத்தின் அடையாளமாக பொறுமையில் இருப்பது போராட்டம், விசுவாசித்து கிரியை செய்வது போராட்டம். இந்த விசுவாசம் இல்லையில் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஏன் விசுவாசத்துக்கு போராட்டம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றதா? யூதா 20 சொல்லுகிறார், மிக பரிசுத்தமோ மகா பரிசுத்தமான விசுவாசம். கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. இதே யூதா 20 சொல்றார், மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்குள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்தினால்தான் நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தினால்தான் நாம தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த விசுவாசத்தினால்தான் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த விசுவாசத்தினால் தான் பிழைத்திருக்கிறோம். இந்த விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். இந்த விசுவாசமே உன்னை என்னையும் இயேசுவின் மகிமையை காண செய்யும். நீங்கள் நானும் ஜெயிக்க கூடாது, நீங்கள் நானும் பிழைக்க கூடாது, நீங்கள் நானும் தேவ புத்திரராய் வாழக்கூடாது, நீங்கள் ரட்சிப்பில் நிலைத்திருக்க கூடாது என்கிறதா பிசாசுடைய திட்டம். நமக்குள் இருக்கிறது விலையேற பெற்ற விசுவாசம், பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம். அதை திருடுவதற்காக, அதை அழிப்பதற்காக ஒரு அழிப்பன் பிசாசு காத்திருக்கிறான். திருடன் அவன் திருட வருவான், கொள்ளையாட வருவான், அழைக்க வருவான். கிறிஸ்தவனுடைய வாழ்விலிருந்து விசுவாசத்தை எடுத்துட்டா அவன் சாதாரண பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு, பிரயோஜனம் இல்லாதவன், செத்தவன், விசுவாசம் இல்லாதவன். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய கிருபை காம விகாரத்துக்காக புரட்டுகிற ஜனம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறது. தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிற கூட்டம் சபைக்குள் நுழைந்திருக்கிறது. கடைசி நாட்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, விசுவாசம் தான் என்னை தேவனை தேட வைக்கும். நீ விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட திரும்பி வரமாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் உன்னை நெருக்கும் போது உனக்குள் இருக்கிற விசுவாசம், எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், என்னை மன்னித்தவர் இருக்கிறார், இப்பொழுது மன்னிப்பார், நான் வருவேன்னு சொல்லி அவர்கிட்ட வர முடியும். அதுதான் விசுவாசம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்திற்கு போராட்டம் உண்டு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. ஏன் விசுவாசிக்க முடியலன்னா, ஏன் தேவ மகிமை அந்த அந்த அற்புத அடையாளங்களின் வாழ்வில் நிறைவேற முடியலனா, 2 காரியம் இந்த மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உன் விசுவாசத்துக்கு போராட்டம் வருது, அதை நீ காத்துக்கொள்ளலனா விசுவாசமே இல்லாமல் போயிடும். 2வது, மிராக்கள் ஏன் என் வாழ்க்கை நடக்கலைன்னா உண்மையில் நான் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இது 2ஐயும் நீங்கள் சரி பண்ணுங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் எனக்குள் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 3 காரியம் சொல்லி முடிக்க போகிறேன். இந்த விசுவாச போராட்டம் என்பது கடைசி காலத்தின் அடையாளம். நிறைய அடையாளம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் கடைசி காலத்து ஒரு அடையாளம் உண்டு. இதை நீ கவனிக்கணும். என்னன்னு எடுத்து வாசிப்போம். கடைசி காலத்திலே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி. நல்லா கவனிங்க. எவ்விதத்தினாலும், எந்த வகையிலும், பக்கத்துல சொல்லுங்க, எந்த வகையிலும் உங்களை ஒருவனும் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள்? நீங்களும் நானும் ஆவலோடு காத்திருக்கிற ராப்சர் என்று சொல்லப்படுகிற ரகசிய வருகை, கர்த்தர் வந்து என்னை அழைத்து கொண்டு போகிற அந்த நாள் மிக சமீபமேனு செத்து புதைக்கிற இடத்துல பாடுறோம். தவறு இல்லை, சபையில் யாரும் பாடுறதில்லை.
அந்த நாள் மிக சமீபமே, எக்கால சத்தம் ஊதும். ஆண்டவர் மத்திய வானத்தில் வருவார். ஒரு கண்ணு மிக்க நேரத்தில் நீங்கள் நானும் மறுரூபமாக்கப்பட்டு அப்படியே உயிரோடு எழும்புவோம். விமானத்தில் பறக்க வேணாம், உன்னை ஆண்டவர் அப்படியே பறக்க செய்வார். கைகளை தொட்டி ஆண்டவருக்கு நன்றி. அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கோம். உலகத்திற்கு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்பட்டு காத்திருக்கிற கடைசி நாட்கள் இது. மேக வெடிப்பு எதை குறிக்குது? நோவாவின் காலம். நோவாவின் காலத்தில் வெறும் மழை இல்லை, ஆண்டவர் வானத்திலிருந்து மதகுகளை திறக்குகிறார். மேகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூவாளி மாதிரி ஊற்றுகிற மேகம் கிழிந்து மொத்தமாக ஊற்றுது. ஏன்னா கர்த்தருடைய நாள் சமீபம். எச்சரிக்கை, மேலிருந்து ஊற்றுகிற தண்ணி கீழே இருக்கிற பூமியின் ஆழத்திற்கு ஊற்று கண் திறக்கப்படுகிற காலம் நோவாவின் காலம். அதான் நடக்க போகுது. பூமி பிளக்கும், கேள்விப்பட போறீங்க. எரிமலை இருக்கிற இடத்துல தான் நெருப்பு குழம்பு வரும், எல்லா இடத்துலையுமே வரும். பூமி பிளக்கும் பார். அவைகள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வருகைக்கு. நாம் அசட்டையா இருக்கிறோம். சீக்கிரம் வருகிறேன் சொன்ன ஆண்டவர், வார்த்தை மாறாதவர், சீக்கிரம் வருகிறார் ஆண்டவர். அதனுடைய ஒரு அடையாளம் விசுவாச துரோகம். யார் துரோகம் பண்ணா? துரோகியானவன் யார்? வசனம் ஒன்று தெளிவா இருக்கு. துரோகியான யாரு? யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத் யார்? விசுவாச துரோகம் செய்தவன். ஆண்டவர் அவனை விசுவாசித்தார், அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார், பதவி கொடுத்தார், பணத்தின் இருப்பை அவன் கரத்தில் கொடுத்தார், அவனை அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். அவனோ ஆண்டவரை காட்டி கொடுத்து துரோகம் செய்தான். நடந்தது என்ன? அவன் செய்த துரோகத்தினால் இயேசு சிலுவைக்கு சென்றார், சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார், திரும்ப வரப்போறார். இதுதான் நடந்தது. அவர் சிலுவைக்கு போய் தன் ஜீவனை கொடுத்ததுனால முழு உலகத்துக்கும் தேவன் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். கடவுளோடு மனிதன் இணைக்கப்படுகிறான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. இயேசு சுவாமி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருந்தார் சிலுவையில். அவர் பாதம் கீழே இல்லை, சிலுவையில் அந்தரங்கத்தில் இருக்கிறது. கைகள் மேலே உயர்த்தப்பட்டு பிதாவின் கரத்தை தன் பிள்ளைகளோடு இணைக்கிற ஒரு தருணம் தான் சிலுவை. கைகளை உயர்த்தி நமக்கு ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினார் இயேசு. இதே காரியம் நடக்கும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் சபையிலே, வெளியிலலாம் நடக்காது. ஏன்னா விசுவாசி தான் துரோகம் பண்ணுவான். அதை நீ பார்க்கும்போது தான் ஆஹா கடைசி நாட்கள். நீங்கள் நம்புகிற மனிதர்கள், விசுவாசிகள் துரோகம் செய்யும் பொழுது உங்களுக்கு சிலுவை, வேதனை, பாடுகள். பயப்படாதீங்க, அந்த பாடுகளோடு நம்ம வாழ்க்கை முடியாது. சிலுவைக்கு பின்பாக ஒரு சிங்காசனம், ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. கைகளை உயர்த்தி. அது எதை குறிக்குதுன்னா, கடைசி நாட்களில் சபையில் இருக்கிற மனிதர்களை எழுந்து கர்த்தருக்கு விரோதமான துரோகம் செய்து தன்னிடமாக நிறைய பேரை இழுத்து கொண்டு போவார்கள், வழி விலகி போவார்கள், கெட்டு போவார்கள், சிதறி போவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாடுகளுக்குள் போனாலும் அந்த உயிர்த்தெழுதலின் அடையாளமாகிய இயேசுவின் வருகை வரும். உன்னையும் அன்னையும் ஆண்டவர் தூக்கிட்டு போகிற நாள். கரங்களை தொட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதை குறித்து பவுல் என்ன எழுதியிருக்கிறார்? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் எழுதியிருக்கிற வார்த்தையை வாசிங்களே. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தின் போராட்டம் என்ன? பிசாசு எங்க கொண்டு வரான் பாருங்க. என்ன கொண்டு வருவானா? வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசின் உபதேசங்கள் சபைக்குள்ளே நுழையும். மனசாட்சியில் சூடுபட்ட மாயருடைய பொய்யான உபதேசங்கள் வரும். மனசாட்சியில் சூடுன்னு என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் பொரியல் பண்ணிட்டு இருப்பா மனைவி, கணவனை கூப்பிட்டு, ஒரு நிமிஷம் இதை பிடிங்க, அங்கே ஒருத்தவன் கூப்பிட்டு இருக்கிறான் காய்கறி, போய் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அப்படி கிண்டுங்க. கடாயில் கரண்டி இருக்கும், வேகமாக வந்து கையை பிடிச்ச ஒன்று கை சுட்டுடும் நமக்கு.
எதை கடாயை பிடிக்க மாட்டோம், எதை பிடிப்போம்? கரண்டியை தான் பிடிப்போம். கொதிக்கும், சொல்லக்கூடாது. இவ்வளோ சூடாக இருக்குது, கை கை சுட்டுடுச்சு. மனைவி வருவா, இதுவா? பிடிச்சி அவள் பாட்டு வறுத்துட்டு இருப்பா. இதுவாவா? இது எனக்கு சுடுதே, என் கையை வெந்து போக செய்தேன். என் கையில் ஒன்றுமே ஆகலை. இத்தனைக்கும் நம்ம கையை விட மனைவி கை ரொம்ப மென்மையாக தான் இருக்கும். ஏன் அவங்களுக்கு சூடுபடலை? ஏன்னா முதல்ல அவங்களுக்கு பட்டது தான், வலிச்சது தான், சூடாச்சு தான். ஆனால் சூடுபட்டு அந்த விரல் மரத்து போச்சு. அதனால் சூடு தெரியல. மனசாட்சியில் சூடுபட்டது அதுதான். ஆண்டவர் சொல்வார், நீ செய்வது பாவம், நீ செய்வது துரோகம், நீ செய்வது அநியாயம். அப்போ முதல் முறை குத்தும், அப்புறம் கத்தும், அதுக்கப்புறம் சத்தம் நின்றுடும். பாவம் செய்தவன் பழகிடுவான். உண்மையிலேயே பாருங்க, பாவத்தில் எவ்வளவு துணிச்சலாக செய்துட்டு இருக்கிறாங்க மனுஷன். துணிகர பாவங்களில் ஈடுபடுகிறார்கள். ஏன்னா மனசாட்சி முதல்ல குத்துச்சு. ஐயோ மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மறுபடியும் அதை விடுவிட மனதில்லை. மறுபடியும் விழுந்து கடைசியில் மனசாட்சி சூடாயிடுச்சு, உணர்வு இல்லை. ஆண்டவர் சொல்ற, நீ பாவத்தில் இருக்கிறாய், ஆட போயிட்டே இருக்கிறான். மனசாட்சி சூடுபட்ட கடைசி காலம். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு உபதேசங்கள் சிக்கி கொண்டு போவார்கள். இப்படிப்பட்ட மக்கள் எதை விரும்புறான்னு தெரியுமா? கடைசி காலத்தில் உபதேசம் எப்படி தெரியுமா இருக்கு? சிம்சோனை கர்த்தர் பயன்படுத்தினார். பயன்படுத்தினார். எப்போது பயன்படுத்தினார்? அவன் வேசித்தனம் செய்திருந்தான், அப்ப கூட பயன்படுத்தினான். அதனால நான் வேசித்தனம் செய்யலாமா? இப்படி உபதேசம். சிம்சோன் பாவத்தில் இருந்த, ஆனாலும் கர்த்தர் பயன்படுத்தலையா? கர்த்தர் உன்னை பயன்படுத்துற மதிகேடனே, நீ பயன்பாடு உள்ள பாத்திரமா இருக்குது முக்கியம் அல்ல, பரிசுத்த பாத்திரமா இருக்குதா முக்கியம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி பேசுறான் பாருங்க. அப்போ கழுதையை கர்த்தர் பயன்படுத்தினார் ஒரு தீர்க்கதரிசி மதிகேட்டை தடுக்க. அதனால கழுதையை கூட்டு வந்து பிரசங்கம் பண்ண நிக்க வச்சு கத்து கழுதையை சொல்லாமா? கழுதை ஒரு சுவிசேஷகனா? கர்த்தர் கழுதையும் பயன்படுத்தினார், சிம்சோனையும் பயன்படுத்தினார். சிம்சோன நிலை என்ன? குருடன். எந்த இடத்துல மாவீரனாய் காணப்பட்டானோ கடைசி நேரத்தில் கண் போய் மாவரைத்து கொண்டிருக்கிற கோமாளியாய் மாறி போனான். அந்த வருத்தம் தாங்க முடியாம தான் நான் சாகுற நேரத்தில் எல்லாரும் அடிச்சுட்டு சாகணும், செத்து போனான். மகத்தான தெய்வ மனிதன் செத்து போனான். துன்மார்க்கரோட மடிந்து போனான். அவன் கல்லறையும் துன்மார்க்கரை கூடாரமும் ஒன்றாய் முடிந்து விட்டது. தேவையாது அவனுக்கு. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேசு. ஓங்கி அடிச்சுட்டான். தண்ணீர் வந்துதா இல்லையா? கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க, தூக்கம் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு. நிமிந்து போய் உட்காருங்க. தண்ணீர் வந்துச்சா? கண்ணீர் வந்துச்சா? தண்ணீர் வந்துச்சு. ஏன் தண்ணீரை கொடுத்தார் ஆண்டவர்? நம்ம கீழ்ப்படியிலேயே. தேவப்பிள்ளை ஒன்று புரிஞ்சுங்க, நான் கீழ்ப்படிந்தாலும், ஊழியக்காரனாக நான் கீழ்ப்படியா விட்டாலும் தேவனுக்கு என் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் செய்வார். ஏன்னா ஜனம் அவருடையது, மக்கள் அவருடையவர்கள், அவருடைய தாகம் அவர் தீர்க்கணும். கைகளை உயர்த்தி. அதனால நான் பரிசுத்தமானா? நான் கீழ்ப்படியாம போயிட்டா கர்த்தர் என்ன மன்னிச்சுட்டாரா? இல்லையே. ஆண்டவர் அவனை எங்க விடல? கானானுக்குள் நுழைய விடல. பரலோகம் இல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். பார்வான் யார்? ரட்சிக்கப்பட்டவனா? பார்வான் 10 வாதில் நிற்கிறானே, ஜம்முன்னு நிற்க வைத்தவர் அவர். நெபுகாத் நேச்சர் என்னுடைய ஊழியக்காரன் சொன்னாரே, அவன் ஊழியம் செய்தானா? இல்லையே. அவன் ஒரு பாவ மனுஷன் தானே. கர்த்தர் அவனை பயன்படுத்தலையா? கோரேஸ் ராஜா அபிஷேகம் பெற்றவனா? நான் அபிஷேகத்தின் சொன்னார். அவனும் ஒரு பாவ மனுஷன் தானே. ஒன்று புரிஞ்சுடுங்க, கர்த்தர் எதையும் பயன்படுத்துவார், யாரையும் பயன்படுத்துவார். என்னை பயன்படுத்துவார் என்பதனால என் கீழ்ப்படியாமை அவர் கண்டு கொள்ளவில்லை என்றோ, என் வேசித்தனத்தை அவர் மன்னித்து விட்டார் என்ற அர்த்தம் இல்லை. நான் நரகத்துக்கு தான் போவேன், என்னை பயன்படுத்துவார். நான் சொல்றது பேர் புரியுது. கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ இருக்கிறத விட்டுடுங்க, எல்லாம் டெக்கரேட்டட் ட்ரீ ரெடிமேடாக வச்சுருக்கோம். அந்த நாட்கள் நான் சிறுவனாக இருக்கும்போது நேராக தோப்புக்கு போவோம், சவுக்கு மரத்தை வெட்டிட்டு வருவோம், அதை வைத்து அலங்கரிப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய ட்ரீ வைப்போம் வீட்டில், எல்லாம் தொங்க விட்டு பார்க்கறதுக்கு ட்ரீ பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் நிறைய லைட்ஸ் இருக்கும், கார்ட்ஸ் இருக்கும், சில விலையேறு பெற்ற பொருட்களை தொங்க விடுவாங்க. அது பார்க்கறதுக்கு கிறிஸ்மஸ் மரம் கனி மரம் மாதிரியே இருக்கும். கிறிஸ்மஸ் மரத்திலே வாட்ச் வருது, கிறிஸ்மஸ் மரத்திலே கார்டு வருது, கிறிஸ்மஸ் மரமாக லைட் வருது. இல்லை,
அது கனி போல இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் எதுவும் அதனுடைய படைப்பு இல்லை, அதில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு அலங்காரமான கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் முடியும், நியூ இயர் முடியும், 6ஆம் நாள் முடியும். அப்போ வீட்டில் என்ன செய்வாங்க, ஒரு சக்கரை பொங்கல் செய்வாங்க. செய்து அன்றோடு அதெல்லாம் டெக்கரேஷனாக எடுத்துகிட்டு ஸ்வீட்டை கொடுத்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து அந்த சவுக்கு மரத்தை கொண்டு போய் வெட்டி அடுத்த நாள் சுடு தண்ணிக்கு உள்ளே வச்சுருவாங்க. இதுதான் அதனுடைய மகிமை. பயன்பாடு முடிஞ்சிருச்சு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு. சவுக்கு மரத்தின் பயன்பாடு முடிஞ்சு போச்சு. அடுத்தது எங்கே போகுது? நெருப்புக்கு இரையாக போகுது. தெய்வ பிள்ளையை ஒன்று புரிஞ்சுடுங்க, கடவுள் என்னை பயன்படுத்துகிறார். நோ, பயன்படுகிற பாத்திரமாக இருக்கிறது நல்லதுதான். ஆனால் பயன்படுகிற பாத்திரமாக நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்த பாத்திரமாக இருக்கணும்னு சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி இந்த விசுவாசத்தை உன்னிடத்து எடுத்துருவா. போராட்டம் அதுதான். அதுதான் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? வெளிப்படையாய் சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓப்பனா பேசுறார். இது பவுலுடைய கருத்து இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி ஓப்பன். என்ன சொல்றாரு? நல்லா பாருங்க. யூதாஸ் ஒரு திருடன், அவன் தான் குற்றவாளி. ஆனால் யாரை குற்றவாளின்னு காட்டி கொடுத்துட்டான்? இயேசுவை. விசுவாசி நம்பி நீங்கள் செய்வீங்க, ஆனால் உங்கள் மேலே படியை போட்டு அவன் நல்லவனாக போயிடுவான், அவன் லாபம் சம்பாரிச்சுட்டு போயிடுவான். பழிகாரனா நீ நிற்ப. ஐயோ துரோகம் பண்ணிட்டான், சிலுவை தான். பயப்படாத, உனக்கு உயிர் தெழுதல், அவனுக்கு வேதனை உள்ள வாழ்க்கை, நாண்டு கொண்டு செத்தான். இதெல்லாம் அடையாளம், சபைக்குள் காணப்படுகிற அடையாளங்கள். சொல்றது எத்தனை பேர் புரியுது? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் தீமோத்தேயுக்கு அவர் எழுதும் போது, நீ எல்லாவற்றிலும் மாதிரியாக, அன்பிலும் ஆவியிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் நடக்கையிலும் நீ முன்மாதிரியாக இரு. நிறைய எழுதுறார். என்ன எழுதுறார்? மாதிரியாக இருக்கு, ஜாக்கிரதையாக இரு, அசதியாக இராதே, நிலைத்திரு, எச்சரிக்கையாயிரு. இதெல்லாம் நீ தீமோத்தேயுல படிக்கலாம். உன் இளமையை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாதபடி காத்துக்கொள். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிப்போமே. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு. நல்லா பாருங்க, ஆரோக்கியமான உபதேசம் என்ன அர்த்தம்? உன் சரீரத்தை, உங்க வாழ்க்கையை, என் வாழ்க்கையை சுகப்படுத்துகிற வார்த்தைகளை மக்கள் விரும்புவதில்லை. கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கர்த்தருடைய வார்த்தை பட்டயம், கத்தி. அது இப்போ உன் சரீரத்தில், என் சரீரத்தில் ஒரு கட்டி வருது. டாக்டர் சொன்னார், இந்த கட்டியை ரிமூவ் பண்ணலன்னா அது கேன்சராக மாறிடும்பா. ஐயோ முடியாது, எனக்கு வலிக்கும். வலிக்கத்தான் செய்யும். அதை தொடக்கூடாது, தொடாமல் அதை எடுக்க முடியாது. அதை வெட்டக்கூடாது, வெட்டினாதான் நீ பிழைப்ப. நான் சொல்றது திரும்ப புரியுது? அப்போ கடவுளுடைய வார்த்தை சில நேரம் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணும். அது குத்தும், அது வலிக்கும், அது வெட்டும், அது நம்மை பிரிக்கும். அது எல்லாம் நான் ஆரோக்கியமுள்ள மனிதனாய் மாறுவதற்கு தான். எத்தனை பேர் விசுவாசம்? அதனால் கைகளை உயர்த்தி, கர்த்தருடைய வார்த்தை கடிந்து கொள்ளுதலுக்கும் பிரயோஜனம் உள்ளது. கைகளை உயர்த்தி ஆமே. வெறும் ஆறுதலுக்காக நீங்கள் வந்தீங்கன்னா இது கடைசி கால உபதேசம் கிடையாது. சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வாண்டார் ஆண்டவர். உன் சிங்காசனத்தை எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னார். நீ ராஜா தான், ஆனால் நீ சிலுவை தான் எடுத்துகிட்டு வர்றான். ஏன்னா ஒரு ராஜா சிங்காசனத்தில் அமர்வன் தான், ஆனால் அவன் பேட்டில் ஃபீல்டில் இருக்கணும், யுத்தம் பண்ணணும். அந்த யுத்தம் பண்ணுகிற ஆயுதம் தான் சிலுவை. கைகளை உயர்த்தி, உனக்கு ஒரு ஆயுதம் உண்டு, அது சிலுவை. நீ ராஜா தான். எத்தனை பேர் விஷயம்? நீ சிங்காசனத்தை டைரக்டாக போல நினைக்காதீங்க. தேவனுடைய யுத்த காலத்தில் நிற்காவிட்டால், விசுவாசத்துக்காக போராடாவிட்டால், அதை காத்துக்கொள்ளாவிட்டால் சிங்காசனம் எனக்கும் இல்லை, உனக்கும் இல்லை. கைகளை உயர்த்தி ஒப்புக்கொடும். செவி தினவு. என் காதுக்கு இனிமையார பேசுவாங்களா? என்னை எப்பொழுதுமே அன்போடு பேசுவாங்களா? பெற்றோர் அன்போடு தான் பேசுவாங்க. மார்க் குறைஞ்சி பாருங்க, அப்போ அன்போடு பரவாயில்லம்மா நீ 10 மார்க் வாங்கினாலும் போதும்னு சொல்லுவாங்க. எந்த அப்பா சொல்கிறாரு? இல்லை எந்த அம்மா சொல்கிறா? ஸ்கூலில் போய் நீ இல்லாத வேலையெல்லாம் லீலைகள்லாம் பண்ணிவிட்டு ஹெட்மிஸ்டர்ஸ் கூப்பிட்டு உங்கள் அப்பா அம்மா 4 வாங்கினா என் குழந்த முத்தம் கொடுப்பானப்பா. அவன் அப்பா இல்லை, அவன் அம்மா இல்லை.
உன் வாழ்க்கையில் கடிந்து கொள்ளாத பெற்றோர் உனக்கு இருந்தால் உனக்கு வாழ்க்கையே இல்லை. யாரை கடவுள் சிட்சிக்கிறார்? தான் நேசிக்கிற புத்திரனை தான் சிட்சிக்கிறார். ஆண்டவர் உன் மேல் அன்பு வச்சிருக்கிறதுனால உன்னை சிட்சைக்குள் நடத்துகிறார். ஏன்னா சிட்சை தான் உன்னை என்னை பரிசுத்தமாக்கும். தேவையற்ற காரியத்தை நம்ம எடுத்துரும். கைகளை போய் தண்டனையின் பிரம்பு முதுகில் இருக்கிற மதியினத்தை எடுக்கும். பிரம்பு இல்லைனா மனுஷன் திருந்த மாட்டான். கர்த்தரை விட புத்திமான்களா நான்? கடைசி நாட்களில் குழந்தையை தொடாத, முத்தம் கொடுத்து வளரு. முத்தம் அது திரும்பி கொடுத்துட்டு போயிடும். யூதாஸ் காரியத்து மாதிரி உன்னை காட்டி கொடுத்துட்டு. பிரம்பை கையாளுதவன் தன் புத்திரனை பகைக்கிறான். கைகளை உயர்த்தி. வசனம் மாறுமா? வார்த்தை மாறாது. கைகளை அசைத்து ஆண்டவர் நன்றி. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை உனக்கு ஆறுதல் கொடுக்கணும் எதிர்பார்த்தினா நீ ஏமாந்து போவாய். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம்னா 3 காரியம். 1 எச்சரிப்பு, 2வது ஆறுதல், 3வது தான் தேர்தல். எச்சரிப்பு அது. கைகளை உயர்த்தி நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பி. இதோட நிறுத்தலையே. அடுத்தது ஒன்று சொல்றாரு, இல்லை என்றால் மாட்டோம் என்று சொல்வீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். எச்சரிப்பு. வாக்கு தத்தம் நிபந்தனையோடு தான் இருக்கு. நிபந்தனை இல்லாத வாக்கு தத்தம் ஆண்டவர் எந்த இடத்துலையுமே சொல்லலை. கைகளை தொட்டி வாக்கு தத்தம் உன் வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற பாடங்களின்படி நடக்கணும். அதுதான் என்னுடைய இயலாமையில் நீர் பலன் தருவின் பக்தன் பாடுறான். அந்த கவியை மட்டும் பாடுவோமா? என் இயலாமையில் என்ன செய்வாரா? நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விட்டு விலகாது இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாருக்கும், எத்தனை பேருக்கு இந்த பாடத்தை போடுங்கம்மா. ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாது இருக்கும். ஐயா என்ன பாடுவீங்க? இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி எல்லாம் உணர்ந்து யாரால் கொடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கொடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது என்றார், நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆரா. நல்ல கைகளை. கிரகிக்க முடியாது, உன்னால நம்ப முடியாத காரியம், விவரிக்க முடியாத அதிசயத்தை உனக்கு செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி விசுவாசம். விவரிக்க முடியாத, கிரகிக்க முடியாத நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை ஒன்று புரிஞ்சு, உன் விசுவாசத்துக்கு போராட்டம் இல்லைன்னா, ஆண்டவர் மேல் நீ வைத்திருக்கிற விசுவாசத்தை தளர செய்யக்கூடிய காரியம் வரலன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி இல்லைன்னு அர்த்தம். என்னைக்குமே ஒன்று புரிந்துங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கிறபடியே நடக்காது. ஜெபிப்பதற்கு விரோதமானதான் காரியங்கள் நடக்கும். ஏன்னா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்பது அடையாளம் என்ன தெரியுமா? தடைகள்.
பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், கொடுமையான காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்போம். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கலாம், ஜெபத்தை கர்த்தர் பரலோகத்தை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அடுத்தது அவர் காரியத்தை மாறுதலை முடிய பண்ணுவார்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு தான் அந்த அந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக, பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? 4 காரியம். வேகமாக சொல்ல விரும்புகிற, படிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார் 4 வகையான மக்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறாங்க. ஏசாயா 41 என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்கள் இருக்கிறார்கள், உன்னோடு போராடுகிற மக்கள் இருக்கிறார்கள், உன் மீது எரிச்சல் உள்ள மக்கள் இருக்கிறார்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிற மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை வகையான மக்கள்? நல்ல சத்தமாக என்ன பாருங்க, நீங்கள் எது தேடாதீங்க, அப்புறம் எழுதிங்க. இந்த மெசேஜை வீட்டில் போய் பாருங்க. 41ஆம் அதிகாரம் ஏசாயில படித்து பார்த்தீங்கன்னா 4 வகையான மக்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறான். அதே போல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம் நான் சொல்கிறேன், 4 விதமான சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்குது. எப்பக்கத்திலும் நெருக்கம் வரும், 2வது கலக்கம் வரும், 3வது துன்பம் வரும், 4வது தள்ளப்படுவாய். 4 சூழ்நிலைகள் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி, நெருக்கம் வரும், கலக்கம் வரும், தள்ளப்படுவாய், துன்பம் வரும். முதல்ல என்ன சொன்ன? 4 விதமான மனிதர்கள், 4 விதமான சூழ்நிலைகள், 4 விதமான ஆயுதங்கள். ஏசாயா 55 சொல்றார், உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம், உனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம், உனக்கு விரோதமாய் ஒரு நாவு, உனக்கு விரோதமாய் ஒரு கொல்லன். அதாவது ஆண்டவர் சொல்லுகிற நிக்கிரகம் பண்ணுகிற கொல்லன், பிசாஸ். 4 விதமான ஆயுதம். வில்லுன்னு சொல்லுவான் நாவ. 4 விதமான ஆயுதம். நல்லா பாருங்க, 4 விதமான மக்கள் நமக்கு விரோதமாக எழும்புறான். 4 வித சூழ்நிலையில நமக்கு முன்னேற்றம் இல்லை. 4 விதமான ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக வருது. நான் என்ன செய்ய போறேன்ப்பா? பயப்படாத. இது 4 உங்க வாழ்க்கை நடந்ததுன்னா கடைசியாக ஒன்று செய்ய போறார். என்ன தெரியுமா? ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் 13ஆம் அதிகாரத்தில், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும். எத்தனை திசை? 4 திசையை நோக்கி பார், நட, அந்த திசையும் கொடுப்பேன், நீ நடக்கிற இடத்தையும் கொடுப்பேன். அப்போ 4 பக்கமும் உனக்கு 4 வித மனிதர்கள் எதிர்ப்பு வந்தாலும், 4 விதமான ஆயுதம் வந்தாலும், 4 விதமான சூழ்நிலை தடுத்தாலும், உன் தேவன் 4 இடத்துல பெருக செய்ய போகிற அடையாளம் தான் இந்த 3. விசுவாசிக்கிற மட்டும் நான் கைகளை தட்டி, என் இயலாமையில் கர்த்தர் செயல்படுவார். இது உம்மால் என்று யாரால் கூடும்? இதுதான் போராட்டம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது உடைந்து போகிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், திறப்பி நின்று கதறுகிறோம், ஒரு ஆத்மா கூட, இருக்கிற ஆத்மாவும் போது. அதனால ஆண்டவர் என்னை கைவிட்டாரா? ஜெபத்தை கேட்கலையா? சூழ்நிலைகளை பார்க்காத. ஆண்டவரே என்னை குற்றப்படுத்தி பேசுகிறார்களே மனிதர்களை பார்க்காதே. ஆண்டவரே எனக்கு விரோதமாய் நிற்கிறார்களே ஆயுதங்களை பார்க்காதே. நான் உன்னை பரவ செய்வேன், உன்னை மையமாக மாற்றுவேன். கைகளை தட்டி ஆண்டவன் விசுவாசத்தின் நிலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவான காரியத்தினை பார்க்கும்போது, கேட்கும்போது, அது உனக்கு விரோதமாய் வழும்போது, நீ சொல்ல வேண்டிய காரியம், வானத்து நட்சத்திரங்களைப் போல என்னை பெருக பண்ணுவார், பூமியின் துகள்களைப் போல என்னை பெருக பண்ணுவார். நீ பார்ப்பதை அல்ல, கேட்பதை அல்ல, விசுவாசிப்பதை பேசு. அதுதான் விசுவாச போராட்டத்தின் ஆயுதம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல். எடுத்து வாசிங்க, அதை மட்டும் வாசிங்க. கொரிந்தியர்ல சொல்றார் பாரு, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, நாங்களும், நல்லா பாருங்க, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடி நான் பேச. அப்ப நீ பார்க்கறத பேசாதீங்க, உங்க காதுல வாங்கறத பேசாதீங்க, உன் இதயத்துல உணர்றத பேசாதே. நீ எதை விசுவாசிக்கிற? 4 திசையில பெருகுவேன் விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் என்னுடைய சந்ததியில ராஜாக்களை பிறக்க செய்வார் விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவர் என்னை நீர் பாய்ச்ச தோட்டம் போல வற்றாத நீரூற்று போல வைப்பார் விசுவாசிக்கிறீங்களா? வறண்ட நிலத்து நின்று பேசு, என்னை நீர் பாய்ச்ச தோட்டம் போல மாற்றுவார்னு. கைகளை போய், அதுதான் விசுவாச போராட்டம். நெகட்டிவான சூழ்நிலையில பாசிட்டிவ் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நிற்கும். அந்த வார்த்தை ஒழியாத வார்த்தைகளை பேசுங்கள். கைகளை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்க? நல்ல கைகளை அசைத்து ஆண்டவர் நன்றி சொல்லுவோமே. அல்லேலூயா.
அப்போது நம்ம வாழ்க்கையில் ஏன் அற்புதங்களை பெற முடியலன்னா அந்த விசுவாசத்தை அழிப்பதற்காக இந்த 4 விதமான சூழ்நிலைகள், 4 விதமான மனிதர்கள், 4 விதமான ஆயுதங்களை பிசாசு கொண்டு வருவான். நீ அதை பார்க்காத, கேட்காத, நீ விசுவாசிப்பதை மட்டுமே பேசு. போராட்டத்தில் ஜெயம் பெற முடியும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போகிறார். அது எந்த இடம் தெரியுமா? மார்க் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். சீக்கிரம் வாசிங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மார்க் இருந்த டக்குன்னு எடுத்தவங்க வாசிங்க. அவர் அவ்விடமிட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். நல்லா போதும். அவர் வளர்ந்த ஊர் எது? பிறந்த ஊர் எது? பெத்லகேம். வளர்ந்த ஊர் அது எனக்கு தெரிஞ்சா நான் இங்கே உட்கார மாட்டேன். நான் பைபிள் காலேஜில் பாஸ்டர் ஆகிருப்பேன். அப்படியா? நாசரேத். இயேசு வளர்ந்த ஊர் நாசரேத். நாசரேத் சொந்த ஊருக்கு போறார். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வேகமாக வாசிங்க. ஓய்வு நாள் ஆனபோது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அவர் உபதேசமும் பண்றாரு. அடுத்து நடக்கிறது என்ன? கேட்டு ஆச்சரியப்படுறான். இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? ஆச்சரியப்பட்டு என்ன கேட்கிறான்? எங்க இருந்துடா வந்தது இவ்வளவு ஞானம்? அடுத்து என்ன கேட்கிறான்? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்கு? அடுத்து என்ன சொல்றான்? அல்லவா மரியாளுடைய இருங்க. என்ன சொல்றான்? இப்ப இவன் யாரு? இவன் ஒரு கார்பெண்டர் தானே, ஒரு தச்சன். யார்? மரியாளுடைய குமாரன் அல்லவா? இதோ பாரு, யாக்கோபு, யோசா, நம்ம கூட விளையாட நம்பர் கபடி. அவனுடைய அண்ணன் தான்டா அவன். இவங்க அப்பா ஒரு ஆசாரி தானே, நம்ம வீட்டுக்கு வாசகல் வச்சார. ஆமா, அவர் பையன்தான் அவன். அவர் பையனா அப்படி பேசுறான்? நான் பெரிய பணக்காரன், என் வீட்டுக்கு ஒரு ஆசாரி வேலை செஞ்சேன், அவன் பையன் இவ்வளோ பெருசாக வந்துட்டானா? ஆச்சரியமாக தான் இருக்கு. அற்பமாகவும் பார்க்குறான். அவனா? நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டு பின்னாடி விளையாட்டு இருந்தானே அவன்தான். வேற என்ன? அது ஐயா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் மூணு நில்லுங்க. இவன் சகோதரிகள் நம்ம இடத்துல இருக்கிறார்லப்பா. சகோதரிலாம் பாவம் பார், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லைப்பா, கஷ்டத்தில் படுற குடும்பம். இவங்களாம் நம்ம நடுவில் தானே இருக்கிறாங்க சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஆச்சரியப்படுறான், இடரலும் அடைகிறான். நல்லா கவனிங்க. ஏசப்பா தாம் வளர்ந்த ஊருக்கு வருகிறார். அவரை பார்த்து ஆச்சரியப்பட்ட மக்கள் அவரை பின்பற்றவில்லை, அவர் சொல்வதை செவி கொடுக்கவில்லை, மாறாக இடரல் அடைகிறாங்க. ஏன்னா அவர்கள் இயேசுவை அறிந்திருந்தவர்கள். வேற எந்த இடத்துல இப்படி நடக்கல. அவர் சொந்த ஊரில் தான் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு? ஒரு தீர்க்கதரிசிக்கு, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். நல்லா பாருங்க, உண்மையிலேயே கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சான்னா முதல்ல அவமதிக்கிறவன் யார் தெரியுமா? அவன் வீட்டார் தான். ஆமாண்டா இவர் வந்துட்டார், பைபிள் எடுத்துட்டு வந்துடுவார் வான்னா சொல்றது யாரு? நேற்று வரைக்கும் நம்ம கூட சுத்திட்டு இருந்தான்டா. ஏய் நீ என்னெல்லாம் பண்ண எனக்கு, நீ வந்து என்கிட்ட சொல்லு பாரு, என்கிட்ட வராதப்போ, நீ எப்படி இருந்த எனக்கு தெரியும். ஆமாம் நான் அப்படி இருந்தேன்னா, ஆனால் நான் இப்படி இருக்கேன் இன்னைக்கு. நான் மாறிட்டேனே, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேனே, புது வாழ்வு பெற்றிருக்கேனே, என்னை பார்த்தா உனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆச்சரியமாக தான் இருக்கு, ஆனால் போ, நீ தானே போ. சொந்த வீடு, சொந்த இனம், சொந்த ஜனம், சொந்த ஊரில் தான் அவனுக்கு கனமே கிடையாது. ஆண்டவர் வாயை திறந்து சொல்லுகிறார். சொல்லி அடுத்த 5வது வசனத்தை என்ன சொல்றாரு வாசிங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல், அடுத்த வசனம், அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, போதும் ஒரு சில பேர் தான் சுகமானார்கள், ஏராளமான பேர் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுறாங்க. ஆண்டவர் அவர்கள் அவிசுவாசத்தை பார்க்கிறார். அதை பார்த்து ஆச்சரியப்படுறார். ஆண்டவர் அவர் அவிசுவாசத்தை பார்க்கிறார். ஏன் அவனுக்கு அவிசுவாசம்? ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு நல்லா தெரியும். இயேசுவை சிறு வயதுன்னு பார்த்தவன் அற்பமா நினைக்கிறான். இன்னைக்கு ஏன் நமக்கு அற்புதம் இல்லை தெரியுமா? ஒன்று கேட்குற கேள்வி நீங்கள் உண்மையாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த விசுவாசம், அந்த ஆதி அன்பு இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? உண்மையை சொல்லுங்கள். அதே அளவு தான் ஆண்டவர் நேசிக்கிறேன், அதே அளவு தான் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சுத்த இருதயத்தோடு கை வைத்து காமிங்க. யாரா ஒருத்தர் இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஒரே ஒருத்தர் கை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்ல. ஆரம்பம்தான், போக போக எல்லாம் டைலூட்.
ஃபெமிலியாரிட்டி. ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கியாச்சு. முந்தி முழங்கால தான் நிற்பான், இன்னைக்கு படுக்கையில் படுத்து கால் மேலே கால் போட்டு ஏசப்பா ஸ்தோத்திரம், அவ்வளோதான். என்ன ஏழாமையில் முழங்கால்னு ஜெபம் பண்ணால் தான் படுத்துட்டு குப்புறப்படுத்து நீ பின்னாடி கால் வேற ஆட்டிக்கிறது. உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆண்டவரை அவ்வளோ நேசிச்சு உள்ள போயிட்டியா? நான் கர்த்தர், நான் எஜமானி, நான் தெய்வம், என் கணம் எங்க, எனக்கு பயப்படுற பயம் எங்க ஆண்டவர் கேட்கிறார். காம்ப்ரமைஸ். எத்தனை பேர் தெரியுமா சபையில்? என் உறவுக்காரன் வந்தால் சொல்கிற முதல் வார்த்தை, உங்களோட நான் நேரம் செலவு பண்ண மாட்டேன், இந்த டைமுக்கு அப்புறம் நான் வரமாட்டேன், 8 மணிக்கு மேலே என்னை தேடக்கூடாது, இரவில் நான் உள்ளே போயிடுவேன், அதிகாலையில் என்னை யாரும் கூப்பிடக்கூடாது, வரமாட்டேன், சனிக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சு நான் வரமாட்டேன், சண்டேஸில் என்னை கூப்பிடாதீங்க, எனக்கு வாய்ப்பு இருந்தால் தான் அந்த நேரத்தை அங்கே எனக்கு ஊழியம் இருந்தால் தான் வருவேன். கோபிச்சுக்கிறியா போ. உறவுக்காரன் வீட்டுக்கு போனாலும் சொல்லிடுவேன், இந்த நான் வருவேன், என் மனைவி பிள்ளைகளை உங்களோட நேரம் சொல்லுவேன், நான் செலவு பண்ண மாட்டேன். இஷ்டம் இருக்கா? எஸ், வரேன். நோ காம்ப்ரமைஸ். நான் விழுந்து கிடந்த போது, சாவுக்கு நேராக இருந்தபோது, செத்த நிலையில் வாழ்ந்த போது என்னை தூக்கி எடுத்தவர் என் இயேசு. ஒரு மனுஷனும் வரல. எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இயேசு ஒருவரால் அது கூடாது. சொல்றது திரும்பி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணுவான் ஆண்ட பாஸ்டர், இந்த வேலை கிடைச்ச உடனே நீங்கள் பாருங்கள் என்னெல்லாம் ஆண்டவர் பண்ணுறேன்னு, என்னெல்லாம் பண்ணுறேன். இது வரைக்கும் பண்ணாதெல்லாம் பண்ணுவான். என்ன இது வரைக்கும் அவன் பண்ணாத ஜெபத்துக்கு சர்ச்சுக்கு லீவ் போட்டதே கிடையாது, இனிமேல் லீவ் போடுவான் வேலையை வந்துட்டோன்னு. வேலை வந்த பிறகு ஜெபத்தை கட் பண்ணிவிடுவான், வேலை வந்துட்ட பிறகு ஐக்கியத்தை விட்டுடுவான். எங்க விசுவாசம் இல்லையே? ஆதியிலிருந்து அன்பு இருந்தால் விசுவாசம் இருக்குமே. சொல்கிறது மாதிரி புரியுது. காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். மனுஷனுக்கு பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போகலன்னா அவங்க எங்களை திட்டுவாங்க. மனுஷனுக்கு பயப்படுறிய வசனம் யாருக்கு பயப்படணும் சொல்லுது? ஆத்மாவை நரகத்தையும் ஆத்மாவை சரீரத்தை நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், மனுஷனுக்கு பயப்பட்டா அது கண்ணி. இன்னைக்கு ஆண்டவர் பொறுத்து ரொம்ப சுலபமாக சொல்ல. ஆண்டவர் பொறுத்து எப்படி எங்கே இருக்குது வசனம்? பொறுத்துக்குவாருன்னு பொறுத்துக்குவார் எங்கே இருக்கு? என் குற்றத்தை என்னோட அநியாயத்தை பொறுத்துக்குவாரா? ராயனுடைய ராயனுக்கு தேவனுடைய தேவனுக்கு கூடன்னு சொல்றீங்க. ராயனுடைய நீங்கள் நிறுத்தி பாருங்க. ஜிஎஸ்டி கட்டாமல் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியுமா உங்களால்? தங்கத்தை போய் ஜிஎஸ்டி வாங்குறீங்க, ஜான் எலுக்காஸ் அழகான கடை தான், ஜிஆர்டி நல்ல கடை தான், 10 லட்சம் வாங்குறேன், நீங்கள் வரி போடக்கூடாது. நோ, வரி போடுவோம், கட்டினா தான் உனக்கு பொருள், இல்லைன்னா கிடையாது. ராயனுடையது ராயனுக்கு கொடுத்தே ஆகணும். ஆனால் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்க மனசு வருதா? காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்க மனசு வருது? வரலையே. ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேன்? என் சொத்தை எழுதிக்கங்க, என் சொத்தில் வேணாம், எனக்கு என் சகோதரன் எடுத்துக்கிட்டோம்ப்பா, எனக்கு வேணாம், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அதே சகோதரன் மேலே கேஸை போட்டு சொத்தை பிடுங்குற வாழ்க்கை நமக்கு வந்துருச்சு. விசுவாசம் எங்கே? எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார்? நான் சொல்கிறது எத்தனை பேரில் புரிஞ்சு கொள்ள முடியும்? கைகளை உயர்த்தி காணுமே. காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். அதிகாலை ஜெபம் கிடையாது. ஆண்டவருக்கு புரியும். ஐயா ஒன்று புரிஞ்சுடுங்க, கர்த்தருக்குரிய கனத்தை நீ கொடுக்காத போது, கர்த்தருக்குரிய மகிமையை நான் செலுத்தாத போது ஒருபோதும் அற்புதத்தை பார்க்கவே முடியாது. ஆண்டவரை நேசிக்காம, ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றவன் அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிவான். தெளிவா இருக்கு யோவான் 14. அவனுக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார், அவனோடு வந்து வாசம் பண்ணுவார், அவனோடு பிதாவும் இருப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ற. எனக்கு ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லை? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு தரப்படும். ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லை? நான் அவருக்குள் நிலைத்திருக்கலையே, அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலையே, நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே போறேனே, ஆண்டவருக்கு விட்டுட்டேன். மிக தெளிவாக இன்னைக்கு காலை எச்சரித்தார். நேற்று நான் முந்தின ஷர்ட் போடாமல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஒரு பனியன் இல்லாமல் ஜெபம் பண்ண மாட்டேன். இப்போலாம் ஜாலியாக கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது, அப்படியே ஜாலியாக அப்படியே லுங்கி மட்டும் கட்டிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுறது. நான் தவறு சொல்லலை, அவர் அப்பா இல்லைன்னு சொல்ல. ஆனால் எந்த நிலையிலும் அவர் அப்பா இல்லை, அவர் நம்முடைய ரட்சகர். பிதாவுக்கு ஏசப்பா எல்லா இடத்துலையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தாரே. கைகளை உயர்த்தி நான் கொடுக்கலையே, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கலை? இன்றைக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். கைகளை உயர்த்தி, அப்பா நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். எத்தனை பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறோம் மனுஷனுக்காக? காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க.
நீ யாரோட இந்த பூமியில 70 வருடம், என் 100 வருஷம் கூட நமக்கு கொடுக்கட்டுமே, அதுக்கு பிறகு எங்க வாழ போற? நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறையும் உங்க பேர் பேசப்படும். அவர் மட்டும்தான் இருக்கிறாரா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இரக்கமுள்ள பாவம் செய்த எனக்காக என் பேரும் அவருடைய பேரோட நிலைத்திருக்க, என் வாழ்க்கை அவரோடு கூட நித்தியமா இருக்க, எனக்காக வந்து ஜீவனை கொடுத்து தன்னை தாழ்த்தி மண்ணுக்காக மடிந்த மாபெரும் தெய்வத்திற்கு நான் கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? அவர் அற்பமா நினைச்சிட்டோம். ரொம்ப சுலபமா சொல்றாங்க அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். நோ, மனுஷன் தேவனை பரியாசம் பண்ண முடியாது. மோசம் போகாதிருங்கள், எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போமா. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கைகளை உயர்த்தி, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நான் காம்ப்ரமைஸ் உங்ககிட்ட பண்ண மாட்டேன்ப்பா. உங்களுக்கு ஒரு கணக்கு போஸ்டர் முக்கியம். ஜெபத்துல தன்னுடைய முன்ன நெற்றி முட்டியில படுபடி ஜெபிச்சான். என்ன அர்த்தம்? பிரசவ வேதனை அது. ஆண்டவரே மழை தாருன்னு சொல்லி மட்டும் ஜெபிக்கல, தன்னை வருத்தினான். நீதிமானாக எலியா அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தருடைய மனுஷன் நான் சொல்றேன், அந்த தைரியம் அவனுக்குள் இருந்தது, எனக்குள் இருக்கா? நீங்களும் நானும் தைரியமா ஜெபிக்க முடியல, விசுவாசம் நிக்க முடியல. ஏன்னா நாம செய்கிற தவறுகள். ஆண்டவருடைய இடத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டோம், ஆண்டவருடைய நேரத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டோம், ஆண்டவருடைய எல்லா காரியத்தையும் உறவுக்காரனுக்காக நண்பனுக்காக விட்டு கொடுத்துட்டோம். எங்க என் இயேசு? எனக்காக ரத்தம் சிந்திர என் ஆண்டவருக்கு நான் இடம் கொடுக்கலையே. அற்புதம் எங்கேன்னு கேட்கிறோம். துணிச்சல் வந்துருச்சு நமக்கு. ஒரு பக்கம் விசுவாச துரோகம் நடக்கிறது, அடையாளம் இயேசு சீக்கிரம் வரப்போறார், நம்ம கண்ணுல பார்க்கிறோம். உன் விசுவாசம் 4 பக்கம் போராட்டம் பிரச்சனை உண்டு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உன் விசுவாசத்துல நீ நிலைத்திருக்க கர்த்தர் இன்றைக்கு உனக்கு எனக்கு பேசுகிற காரியம், ஆதி அன்பு எங்க? ஆதியில நீ கொண்டிருந்த விசுவாசம் எங்க? ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு வருது உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். கைகளை உயர்த்து. தாவீது பார்க்கிறான், தாவீது ஆண்டவர் யுத்த களத்துக்கு கொண்டு வருகிறார். அவன் பார்க்கிறாங்க, கோலியாத் வந்து நிற்கிறான். இவன் யார்? விருத்த சேதனம் இல்லாதவன் முழங்கினான் விசுவாசத்தோடு தாவீது. இவன் யார்? 2வது போறான், அவங்க இருக்கிற எல்லாருமே பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்ப வந்து மறுபடியும் சொல்றான், ராஜா இப்படிப்பட்ட பரிசுகளை கொடுப்பார். அங்க கேட்கிறான், இவனை கொன்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல என்ன கேட்கிறான்? இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், சாதாரணமான மனிதன், அவனை கண்டு பயப்படாதன்னு சொன்ன அதே தாவீது 2வது சொல்றான், இவனை கொல்லுவேன், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறான் விசுவாசத்தோடு. 3வது அவனை கொண்டு போய் சவுல் முன்பாக நிறுத்துகிறார்கள். சவுல் சொல்றான், நீ சின்ன பையன்ப்பா. அவன் சொல்றான், இவன் ஒரு மிருகம், நான் ஏற்கனவே கரடியை கிழிச்சவன், சிங்கத்தை கிழித்தவன். இவன் யார்? ஒரு நாய். இந்த நாயை கிழிக்க நாய் என் கையை பயன்படுத்த மாட்டேன். ஒரு கல் எடுத்து அடிச்சா நாய் செத்து போகும். அவ்வளவு விசுவாச வீரன். அதே கோலியாத் முன்பாக நிற்கும்போது அவன் சொல்லுகிறான், இன்றைய தினம் உன் தலையை வாங்கி உன் மாம்சம் ஆகாயத்து பறவைகள் நான் கொடுப்பேன், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்னு சொல்லி சவால் விடுகிற அந்த தாவீது விசுவாச வீரன். அந்த வீரனாகிய தாவீது கொன்றது 10,000 பாட வைத்த ஆண்டவர். மகத்தான தேவ மனுஷனாய், மகா பெரிய பாடகனாய், மாபெரும் வீரனாய் வந்த தாவீது ஒரு நாள் விசுவாசத்தை இழந்து போனான். சவுல் என்ற ஆகிலனை கொன்று போடுவான் சொல்லி விசுவாசத்தை இழந்து போய் சத்துருடைய கூட்டத்தில் சேர்ந்துட்டான், கொள்ளையனாய் மாறி போனான். நல்லா பாருங்க, ஆண்டவர் விசுவாசித்த போது கோலியாத் என்கிற ராட்சதனை கண்டு இஸ்ரவேலே பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு கல்லை கொண்டு ராட்சதனை கொன்றெடுத்த அந்த தாவீது, ஒரு கல்லை கொன்றான் தாவீது. இன்னைக்கு 600 பேர் 600 கல் எடுத்துக்கிட்டு தாவீதுக்கு விரோதமா நிற்கிறான். உனக்கு எதிராக நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் நிற்பதில்லை சொல்லப்பட்ட மனிதர் நீங்களும் நானும். ஒரே ஒரு கல்லுல ராட்சதனை கொன்ற நமக்கு விரோதமா எத்தனை கல் வந்துரும்? 600 கல்லு நிக்குது. விசுவாசத்தை இழந்து போகும்போது தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, 600 கல் உனக்கு விரோதமாய் சொந்த மக்கள், பாடிகார்ட்ஸ், தாவீதுக்காக உயிரை கொடுக்க துணிந்த பராக்கிரமசாலிகளே எழுந்து விட்டார்கள். உன்னை யார் காப்பாற்ற போறா? உன்னோடு இருக்கிற மக்களை உனக்கு விரோதமாக வருவாங்க. விசுவாச துரோகம் வரும். ஏன்னா நீ கர்த்தர் மேல இருக்க விசுவாசத்தை விட்டுட்டினா. இப்பொழுது தாவீது எழும்புகிறான், அப்பா என்னை மன்னி, என் தேவனே என்னை திடப்படுத்தும்.
நின்றபொழுது ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். தாவீது அழுது கொண்டிருந்தான். பின்வாங்கி போன தாவீது இழந்து போய் இப்பொழுது எழுந்து நிற்கும் போது கல்லை தூக்கினவனை கல்லை கீழே போட்டு தாவீதின் முன்பாக மண்டியிட்டான். கைகள், நீ எழுந்து நில். நம்ம சில நேரம் விசுவாசத்தில் வழுவி போகிற மக்கள் தான். நமக்கு எல்லாத்தையும் இழப்பு வரும்போது தான் அந்த விசுவாச துரோகம் நடக்கும். இழந்துட்டியா? சுகத்தை, சொத்துக்களை, குடும்பத்தை, வேதனையோடு கூட இருக்கிறாயா? எதுல இழப்பு வந்திருக்கு? இந்த இழப்பு உனக்கு அடையாளம், எச்சரிக்கை. இரண்டாவது, உன்னோடு பராக்கிரமசாலிகள் நின்றவர்களே உனக்கு விரோதமாக நிற்பாங்க. யாரை நீ நம்பினியோ அவன் உனக்கு விரோதமாக கல் எடுத்து நிற்கிறான். நீ எழுந்திராவிட்டால் இன்னொரு தரம் வாய்ப்பு இல்லை. என்னோடு இயேசு பேசினார். விசுவாசத்துக்கு போராட்டம் உண்டு. நான் கிறிஸ்துவுக்குள் எழும்புவேன். தலைமுறை தலைமுறைக்கும் இயேசுவின் நாமம் பேசப்படுவது போல எங்களுடைய பெயரும் பேசப்படும். சபையினுடைய பேர் பேசப்படும். கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பான்னு சொல்லுகிற மாத்திரம், இந்த வார்த்தையை கேட்ட விசுவாசிக்கு மாத்திரம் எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், தலை நிமிர செய்வார், உன்னை பலனடைய செய்வார். இனி நீ கலங்க வேண்டாம், நீ சோர்ந்து போக வேண்டாம். அந்த பாடலை கூட கைகளை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசி ஆண்டவர் என்னோட பேசினா சொல்றேன் மாத்திரம் எழுந்து நில்லுங்க. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அவிசுவாசத்து நிமித்தம் அவர்கள் ஒருபோதும் அந்த அற்புதத்தை பார்க்க முடியலை. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை ரொம்ப பழகிறாதீங்க, ரொம்ப நெருங்கின போல் நம்ம நடந்து கொள்ளாதீங்க. அவர் அக்னி, அவரை சேர சேர நீ அக்னியை தான் மாறுவேன். ஆண்டவரோடு நெருங்கிட்டோன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நானும் அவரை போல மாறுவேன். ஆனால் ஆண்டவரை நெருங்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக விளையாடிட்டு இருக்கிறோம். நாம் அவரை போல மாறலையே அப்படின்னு நம்ம அவரை தவறான முறையில் அணுகி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்னோடு என் பேசினார்னா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி, 4 பக்கம் 4 விதமான மனிதர்கள் உனக்கு வராங்கன்னா அது அடையாளம். 4 விதமான ஆயுதம் வருதா அது அடையாளம். 4 விதமான சூழ்நிலை சந்திக்கிறாது அடையாளம். என்ன அடையாளம்? 4 திசையில உன்னை கர்த்தர் பெருக செய்வார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. விசுவாசிக்கிற கைகளை தட்டி அல்லேலூயா. தலை நிமிர செய்தா, என்னை உயர்த்தி விட்டா, இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தான், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. பாடுவோம். நான் நான் பாடுற மாதிரி பாடுங்க. ஃபாலோ பண்ணி பாடு. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவர். ஃபாலோ பண்ணி பாடுங்க. நம் கர்த்தர் நல்லவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஓ ராமதியான் துறைமானமா. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தனே. சிலுவையில் என் சிறுமை போனது. விசுவாசத்தோடு இன்று முதல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கரை புரண்டு உன் வாழ்க்கையில வரட்டும். அல்லேலூயா. ஓ ராதிமா ஷாரியா தோரபா. எஸ் லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி, கைகளால் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினா என்னை நடக்க செய்தாரே. கைகளால் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே. ஏசப்பா. ரத்தம் பாய்ந்த தம் காலினா என்னை நடக்க செய்தாரே. நல்ல கையில தட்டி, என் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ விசுவாசத்தோடு ஆனந்தமா, என் கர்த்தர் நல்லவர், அவர் என்னை கைவிடா. என் தலையை நிமிர செய்வா. 4 திசையில பரவுவேன், நீ பரவுவாய். ஓ என் கர்த்தரே. ஓ ஷரரபரியாந்தரபா. நம் கர்த்தர் நல்லவரே. ஆமென். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். அல்லேலூயா. வெட்கத்தை மாற்றினார். வெட்கத்தோடு நீ அலைந்து திரிவதில்லை. உனக்கு ஆண்ட குகையல்ல, அரண்மனை உண்டு. ஆமென். வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். கைகளை உயர்த்தி, எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள்,
அவர் வார்த்தை மாறாது. அவர் வார்த்தைகள் செய்கைகள் சத்திய. நல்ல கையில தட்டி. நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. என் இயேசு நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நல்ல கைகளை தொட்டி பாடி. நம் கர்த்தர், என் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவர் மட்டுமே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நல்ல பலமாய் கைகளை தட்டி அல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். என் வாழ்விற்கு சிறுமையை மாற்றுவார். சிறுமைப்பட்ட ஜனமாகிய உன்னை கர்த்தர் உயர்த்துவார். உன் சிறுமையை கவனித்திருக்கிறார். உன் வெட்கத்தை மாற்றுவார். இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்று முதல் உன் தலை நிமிரும். உன் எதிரிகளுக்கு முன்பாக, உன் எதிரிகளுக்கு முன்பாக, உன்னை வஞ்சித்த மக்களுக்கு முன்பாக, உனக்கு துரோகம் செய்த மக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார். தாவீதே, நீ அழுதது போதும். தாவீதே, நீ புலம்பினது போதும். தாவீதே, நீ ஒளிந்து கொண்டது போதும். குகைக்குள் இருக்க வேண்டியவன் அல்ல, அரண்மனை காத்திருக்கிறது. கர்த்தர் காத்திருக்கிறார். உன் எதிராளி மடிய போகிறா. கர்த்தர் அந்த சிங்காசனத்தை உனக்காக வைத்திருக்க. தாவீதே, எழும்பு. இயேசுவின் நாமத்தில் எழும்பு. ஒரே ஒரு கல்லினாலே ராட்சதனை வீழ்த்தின தாவீதே, இன்றைக்கு 600 கல்லு உனக்கு வந்துருச்சப்பா. நீ பயப்படாது. நான் உனக்கு துணை இருக்கிறேன். உனக்கு விரோதமா எரிச்சல் கொண்டவன் வெட்கப்படுவா. எரிச்சல் கொண்டவன் வெட்கப்படுவா. உனக்கு விரோதமா வழக்காடுகிறவன் ஒன்றமில்லாமல் போவா. உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணிடுவன் தேடின காணாதிருப்பார். உன்னோடு போராடுவதற்கு இல்பொருள் ஆவார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கைகளை தட்டி 4 திசையில பெருகுவார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. பார், பார், உன்னை நான் பெருக செய்வேன். பார், உன்னை பெருக செய்வேன். அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை போல. கீழே பார், மணல்களை போல. உன் சன்னதியை எண்ண முடியாது. உன் சன்னதியை எண்ண முடியாதவளை பெருக செய்வேன். கைகளை தட்டி. நாவு, உனக்கு விரோதமா நாவு கட்டப்படும். உனக்கு விரோதமா நாவு, ஓ, எல்லா விதமான ஆயுதம் முடங்கி போகும். உனக்கு விரோதமா கூட்டம் நொறுங்கி போகும். உனக்கு விரோதமான கொல்லன் மடங்கடிக்கப்படுவார். கைகளை தட்டி அல்லேலூயா. ஓ பெற்றுக்கொள்ளுங்க அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால. நீ நினைக்க முடியாத காரியத்தை, விவரிக்க முடியாத காரியத்தை, கிரகிக்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தி. அந்த விசுவாசித்தேன், ஆகையால் பேசினான். எதை நான் விசுவாசித்தனோ அதை நான் பேச வேண்டாம். அதை மட்டுமே பேச வேண்டும். காண்பதையோ கேட்பதையோ அல்ல. உன் தலை நிமிரும். கைகளை தட்டி மறுபடியுமா. என் தலை நிமிரும். நான் விசுவாசிப்பவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் அவரிடம் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். அப்பா, இந்த போராட்டம் என்ன? பவுல் சொல்லுகிற நல்ல போராட்டம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். கைகளை தட்டி. உனக்கு ஒரு கிரீடம் உண்டு. நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடு. எத்தனையோ பேர் ஓடுறான். களைத்து போகாத, சோர்ந்து போகாத. நீ பெற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு ஓடு. கர்த்தர் உனக்கு வெற்றி கிடம் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். இதே வார்த்தை தான் உனக்குள்ள இருக்கணும். நம் கர்த்தர் நல்லவரே. எப்போதுமா? நாலாவித சூழ்நிலையில் நல்லவர் தான். நாலாவித மனித நடுவில் நல்லவர் தான். நாலாவித ஆயுதத்தின் நடுவில் நல்லவர் தான். அந்த நல்லவர் உன்னை 4 திசையில பெருக செய்வார். கைகளை தட்டி. அப்பா, thank you for your presence. Thank you for your words. Thank you for all kindness and grace in our life with Jesus Christ. உமக்கே நாங்கள் கனத்தையும் மகிமையும் துதியும் நேரெடுக்கிற சபையாய் உமக்கு நன்றி சொல். எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபணும். இந்த நாளில் நம்ம ஜோஜோவுடைய அப்பா சர்ச்சுக்கு போக கடவுள் கிருபை கொடுத்துருக்கா. கைகளை தட்டி. ஆண்ட பருகில் சபைக்கு போக இன்னைக்கு அவருக்கு உதவி செய்திருக்கா. கைகளை தட்டி. அதே மாதிரி ராஜ்யமாக அடுத்த வாரம் வரணும். நல்லா கைகளை தட்டி அவர்களையும் கூட்டிகிட்டு வரணும். கர்த்தர் அவர்களுக்கு அந்த பலனை தரணும்.
ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலனையும் தரணும். வர முடியாதவர்களை கொண்டு வரணும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய நினைவைக்கும் சமாதான சுகம் சந்தோஷம் இன்றும் என்றும் என்னிடம் ஒரு இருப்பதாக. ஆமென். சபையர் கவனிங்க. இன்னைக்கு